ஹலோ காய்ஸ். நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த சண்முகத்தோட மனைவி அந்த வில்லி பேசினது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிட்டு நேரா நம்ம ஹீரோவை சந்திக்கிறாங்க. ஹீரோ நேரா அவங்க கிட்ட, இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட பேசுனீங்களா, அவங்க எல்லா செய்தியும் சொன்னாங்களா அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, ஆமா சார், அவங்க கிட்ட பேசினேன், அவங்க எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்க, அதுக்கான ஆதாரம் இந்த வீடியோவில இருக்கு, பாருங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த வீடியோவை வாங்கிக்கிறாரு. வீடியோவை வாங்கி பாக்குறாரு. அதுல சந்திரா எல்லா விஷயங்களும் சொல்லி இருக்கிறது அப்படியே இருக்கு. அப்ப அந்த சண்முகத்தோட மனைவி சொல்றாங்க, சார், இவங்களாலதான் சார் என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளவு பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்காரு, அவரை தயவு செஞ்சு விட்டுருங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க ஹஸ்பண்ட் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு இந்த வீடியோவை காமிச்சாலே நல்லா புரியும். அவருக்கு எந்த வகையிலயும் எந்த பிரச்சனையும் வராது. அதோட அவர் ஹாஸ்பிட்டல் செலவு, உங்களோட குடும்ப செலவு எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராது. உங்களுக்கு நான் பாதுகாப்பும் கொடுக்குறேன். நீங்க தைரியமா வீட்டுக்கு போங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ரொம்ப நன்றி சார். ஹீரோ சொல்றாரு, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இவங்கள பத்தின உண்மைய அத்தை கிட்ட நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் எந்த வகையிலையும் அவங்க என்கிட்ட சிக்கவே இல்லை. பட் நீங்க எனக்கு உதவி பண்ணதுனால அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அத்தை புரிஞ்சுப்பாங்க. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. அந்த லேடி சொல்றாங்க, சார், நீங்க தான் சார் எனக்கு ரொம்ப உதவி பண்ணியிருக்கீங்க. நான் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியும் என் புருஷன், நீங்க இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களே, உங்களை மாதிரி நல்ல மனசு எத்தனை பேருக்கு சார் வரும்? நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி, நான் கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நேரா மயிலுக்கு போன் பண்றாரு. மயிலு போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, எங்க இருக்கீங்க, நேரா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. அவரும் சரி அப்படின்னு நேரா அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ நேரா மயிலு கிட்ட, நமக்கு ஒரு சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கு. மயிலு சொல்றாரு, என்ன சகல சொல்றீங்க, சரியான ஆதாரம் கிடைச்சிருக்கா, என்ன ஆதாரம்? அங்க ரேவதி வீட்டுக்குள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதமா உட்கார்ந்துருக்கா. அவ அப்படி உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத்தையும் கொஞ்சம் கூட மனசு இறங்கவே மாட்டிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அதுக்கான ஆதாரம் தான் என்கிட்ட இருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சந்திரா, சிவனாண்டி, முத்து, அவங்கதான் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆதாரம் இருக்கு. இத கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட காமிச்சா அவங்க வசமா சிக்கிப்பாங்க. மயிலு சொல்றாரு, என்ன சகல சொல்றீங்க, நீங்க இவ்வளவு கான்பிடண்டா பேசுறத பார்த்தா கண்டிப்பா உங்ககிட்ட ஏதோ தரமான ஆதாரம் இருக்கு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது, காமிங்க சகல. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு அந்த வீடியோவை கொடுக்குறாங்க. சந்திரா அந்த வீடியோவை பார்த்துட்டு சந்திரா பேசுற அந்த வீடியோவை பார்த்துட்டு மயிலு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. மயிலு சொல்றாரு, சகல, இவங்களோட இந்த ஆதாரம் தான் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப நாள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி இவங்க பேசின ஆதாரம் நமக்கு கிடைச்சிட்டு, இத கொண்டு போய் அத்தை கிட்ட காமிச்சு இப்பவே இவங்கள அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுக்கணும். அப்ப ஹீரோ சொல்றாரு, அது வேண்டாம், அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் நான் இந்த வீடியோவை கொடுக்குறேன், அவங்களே நேரடியா அவங்கள கைது பண்ண வரட்டும், அப்பதான் அத்தைக்கு எப்படிப்பட்டவங்க அப்படின்னு புரியும். இப்ப நான் கொண்டு போய் அந்த வீடியோவை காமிச்சேன் அப்படின்னா இது எடிட்டு இல்ல வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லி அவங்க தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நமக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை இப்படி பயன்படுத்தக்கூடாது. நான் அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். அதிகாரிங்க இத பார்த்துட்டு கண்டிப்பா அந்த சந்திராவை கைது பண்ண வருவாங்க. நம்ம பாட்டுக்கும் அமைதியா வேடிக்கை பார்த்தா மட்டும் போதும். இத கேட்டதும் மயிலு சொல்றாரு, சூப்பர் சகல, நீங்க சொல்றதும் சரிதான். போன வாட்டி அவங்களும் அந்த சிவனாண்டியும் பேசின வீடியோவை நம்ம அத்தை கிட்ட காமிச்சதுக்கு டக்குன்னு சின்னத்தை காலையில கையில விழுந்து தப்பிச்சுட்டாங்க. சோ இந்த வாட்டி அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கவே கூடாது. இந்த வீடியோவை நேரா காமிக்கணும் அதிகாரிங்க கிட்ட. அதிகாரிங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு அத்தைய பிடிக்கணும், இதுதான் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, ஆமா, அதுக்கான ஏற்பாடுகளை தான் நான் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதும் அவரு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சூப்பர் சகல, இதையே நம்ம பண்ணுவோம் அப்படின்னு. அப்ப ஹீரோவும் மயிலும் சேர்ந்து நேரா அதிகாரிங்களை பாக்குறதுக்காக போறாங்க. இன்னொரு பக்கம் பையன் நகையா வாங்கின அந்த சந்திரா நேரா சிவனாண்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அவங்க புருஷன்கிட்ட அந்த நகையை கொடுத்து, என்னங்க, இதுல 100 பவுன் நகை இருக்கு, அந்த அடிச்ச நகையில இருந்து கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சோம்ல, அந்த நகை தான் இது. அந்த சண்முகத்தோட மனைவி வீட்டுக்கு போயிட்டு கேட்டேன், அவ எனக்கு தெரியாதுன்னு சொன்னா. அதுக்கப்புறம் அவளை நல்லா மிரட்டி அவகிட்ட உள்ள நகைய வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, நம்மளையே ஏமாத்த பாக்குற அவ
இதை கேட்டதும் சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படின்னு தெரியாம நம்மளையே அவ ஏமாத்த பாக்குறாளா? நல்ல வேளை நீ போய் பேசினதுனால அவகிட்ட இருந்து சுலபமா அந்த நகையை வாங்கிட்டு வந்தாச்சு அப்படின்னு. இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரிங்க, என்னை அக்கா தேடினாலும் தேடுவா, நான் வீட்டுக்கு போறேன். அவரும் சரி சந்திரா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல சந்திரா நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ சிவனாண்டி அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு, சந்திரா வந்துட்டு நமக்கு அடுத்தடுத்து நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்கா, இவள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சிவனாண்டி சொல்ல முத்து சொல்றாரு, ஆமாடா மவனே, சந்திரா நமக்கு நிறையவே உதவி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, இந்த நகைய வச்சே நம்ம ஈஸியா அந்த சாமுண்டீஸ்வரிய பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் அவரும் ஆமா மவனே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்க நேரா நம்ம ஹீரோவை பார்த்து, சார் இன்னும் நாங்க உண்மையை கண்டுபிடிக்கல சார், எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவோம். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க சார், என்கிட்ட அவங்கதான் நகை எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நீங்க அவங்கள இன்னைக்கு கைது பண்ண கிளம்பணும். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, என்ன சார் சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், எங்க கிட்ட சரியான ஆதாரம் இருக்கு, இந்த வீடியோவை பாருங்களேன் அப்படின்னு அதிகாரிங்க கிட்ட அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதிகாரிங்க அந்த வீடியோவை பார்த்ததும் செம ஷாக் ஆகுறாங்க. என்ன சார் இது? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், இவங்க தான் சார் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ அதிகாரிங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு, சார், அப்ப அந்த ஈஸ்வரியோட தங்கச்சி தான் அந்த நகையை எடுத்துட்டு உங்க மேல பழி போட்டதா? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா சார், அவங்க தான் நகையை எடுத்துட்டு எங்க மேல பழி போட்டது. இப்பவே நீங்க போனீங்கன்னா அவங்கள கைது பண்ணலாம். இதை கேட்டதும் அதிகாரிகளும் சரிங்க சார், எங்களுக்கு கிடைச்ச இந்த ஆதாரத்தை வச்சு நாங்க அவங்கள கைது பண்றோம். அப்ப ஹீரோ சொல்றாங்க, இன்னொரு விஷயம் சார், எக்காரணம் முன்னிட்டும் அத்தை கிட்ட நான் தான் இந்த ஆதாரத்தை கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாதீங்க. சோ இத சொன்னா கண்டிப்பா எங்க சின்னத்தை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே வாங்கிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, சார் நான் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க வாங்க. அதிகாரிகளும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ அந்த இடத்துல இருந்து நேரா வீட்டுக்கு வராரு. அப்போ ரேவதி உட்கார்ந்துருக்காங்க. அப்ப வில்லி வெளியில வராங்க. அப்ப ஈஸ்வரியும் வெளியில வராங்க. அப்போ வில்லி சொல்றாங்க, என்ன ரேவதி, உன் புருஷன் சீக்கிரமா உண்மையை கண்டுபிடிச்சு உன் மேல எந்த தப்பும் இல்ல, உன் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு நிரூபிப்பான் அப்படின்னு சொன்ன. அப்படியெல்லாம் எதுவுமே இங்க நடக்கிற மாதிரி தெரியலையே. இதுக்குதான் சொன்னேன், தேவையில்லாம நீ இந்த மாதிரி பேசுறது அவசியமே கிடையாது, சொல்றது கேளு. இப்பவே வந்துட்டு நீ கிளம்பி வீட்டுக்குள்ள வரதுக்கான வழிய பாரு. உன் புருஷன் மேல இந்த மாதிரி தேவையில்லாம நம்பிக்கை வச்சு அசிங்கப்பட்டு உட்கார்ந்துருக்கா. நீயும் நேத்தையில இருந்து உட்கார்ந்துருக்கா. உன் புருஷன் உண்மையை கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. அவன் கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்பான் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையும் இல்லை. அவன் தான் அந்த நகையை எடுத்தது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு. அவனே கொண்டு போய் அதிகாரிங்க கிட்டையும் கொடுத்துட்டான். இதை விட என்ன வேணும் உனக்கு? இதை கேட்டதும் ரேவதி அவங்க சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, அவரு அந்த நகையை கண்டுபிடிச்சு கொண்டு போய் ஊராட்சி தலைவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. மத்தபடி என் புருஷன் மேல எந்த தப்புமே இல்ல. நீங்க தேவையில்லாம என் புருஷன் மேல இனிமே ஏதாவது குறை சொன்னீங்க, அப்புறம் சித்தி நான் செமையா கோவப்பட்டுருவேன். இதை கேட்டதும் வில்லி ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவ இப்படி பேசுறாளே அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு வராரு. அப்போ வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, என்ன டிரைவர் சார், உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெத்தா கிளம்புனீங்க, கடைசியில எந்த உண்மையும் கண்டுபிடிக்கிற போற? அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல. இதை கேட்டதும் வில்லி நேரா ஹீரோவை பார்த்து, ஏய் என்னடா, சுலபமா நகையை எடுத்துட்டு அக்கா மேல பழிய போடலாம் அப்படின்னு பிளான் பண்ண, கடைசியில எல்லாரும் சேர்ந்து நீதான் இத பண்ண அப்படின்னு கண்டுபிடிச்சதோட அப்படியே நைஸா நகையை கொண்டு போய் அதிகாரிங்க கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பாக்குறியா? நீ என்ன ட்ரை பண்ணாலும் நீ பண்ற தப்பு கண்டிப்பா வெளியில வராது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ எப்படிப்பட்டவன் அப்படிங்கறது எனக்கு அக்காவுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு. அப்போ ரேவதி நேரா சித்திய பார்த்து, இங்க பாருங்க சித்தி, இதுக்கப்புறம் என் புருஷனை பார்த்து அடுத்து ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னடி உன் புருஷனுக்கு நீ ரொம்ப சப்போர்ட் பண்ற, அவன் பண்ற இந்த திருட்டு வேலைகளை பத்தி உனக்கு எதுவும் தெரியாதா அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சித்தி போது நிப்பாட்டுங்க அப்படின்னு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அங்க அதிகாரிங்களோட வண்டி வந்து நிக்குது. அதிகாரிங்களோட வண்டி வந்து நின்னதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்காக அதிகாரிங்க வந்திருக்காங்க? அப்ப வில்லி சொல்றாங்க, வேற எதுக்கு, இந்த டிரைவர் பையில பிடிச்சிட்டு போறதுக்காக அப்படின்னு. அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம் மேடம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி சொல்றாங்க, சார்
அதான் நகைகளை கொண்டாந்து உங்ககிட்ட பொறுப்பா ஒப்படைச்சாச்சே, அப்புறம் எதுக்கு சார் வந்திருக்கீங்க? அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நகையை காணோம் அப்படின்னு ஊர் மக்கள் புகார் கொடுத்திருந்தாங்க. அந்த நகை வந்துருச்சு, இருந்தாலும் அந்த நகையை யாரு எடுத்தது அப்படிங்கிற புகார் எங்க கிட்ட இருக்கு. சோ அந்த நகையை யாரு எடுத்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவங்கள பிடிச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன். வில்லி நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார் என்ன சார் இதுல எத்தனை நாளே நீங்க விசாரிச்சிருக்கீங்க? இந்த டிரைவர் பையன் தான் அந்த நகையவே எடுத்தது, இவனை பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இல்ல மேடம், அவரு இந்த நகையை எடுக்கல அப்படிங்கறது உறுதியாயிட்டு. இதை கேட்டதும் வில்லி செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்புறம் நீங்க யாரை இங்க பிடிச்சிட்டு போக வந்திருக்கீங்க? அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், இந்த நகைய உண்மையாவே யாரு எடுத்தது அப்படிங்கறதுக்கான ஆதாரம் எங்க கையில இருக்கு. சோ அவங்கள பிடிச்சிட்டு போறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் அந்த நகையை எடுத்தவங்க இங்கேயா இருக்காங்க? அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், அதுக்கான ஆதாரமே எங்க கையில இருக்கு, இந்த வீடியோவை பாருங்க அப்படின்னு ஈஸ்வரி கிட்ட வீடியோவை காமிக்கிறாங்க. ஈஸ்வரி அந்த வீடியோவை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா அதுல ஒளரி கொட்டி இருக்கிறது எல்லாமே இருக்கு. இத பார்த்ததும் சந்திரா செம ஷாக் ஆகுறாங்க. அவங்க அக்கா கிட்ட, அக்கா அக்கா, இது எல்லாமே எடிட்டுக்கா, இது எதுவுமே உண்மை இல்ல. அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், நீங்க சொல்லுவீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் இது எல்லாத்தையுமே நாங்க வெரிஃபை பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த வீடியோ அப்படியே உண்மை, நாங்க எல்லாமே என்கொயரி பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட அந்த 100 பவுன் நகை இருக்கு, நீங்க தான் அந்த நகையை எடுக்க சொல்லியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இந்த வீடியோல இருக்கு. இது கேட்டதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஈஸ்வரி நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, ஏன் நீ இப்படி பண்ண? வீட்டுக்குள்ளே இருந்து எனக்கு அப்படி ஒரு துரோகம் பண்ணணும் அப்படின்னு உனக்கு எப்படி மனசுல தோணுச்சு? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே பொய், அந்த டிரைவர் பையன் உனக்கும் எனக்கும் பிரச்சனையை உண்டாக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்றான், மத்தபடி நான் அப்படி ஒரு வேலையை பண்ணவே இல்லக்கா. அக்கா, நான் உன் தங்கச்சிக்கா, நான் மட்டும்தாக்கா உனக்கு உறவா இருக்கேன், நான் எப்படிக்கா உனக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு கிடைச்ச ஆதாரத்தை வச்சுதான் உங்க தங்கச்சியை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம். சோ இதுக்கு மேலயும் நீங்க ஏதாவது உங்க தங்கச்சியை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்களுக்கும் கொடுத்த புகார் படி, எங்களுக்கு கிடைச்ச இந்த எவிடன்ஸ் படி உங்க தங்கச்சியை நாங்க கைது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை கைது பண்றாங்க. இத பார்த்துட்டு ரேவதி நேரா அவங்க சித்திய பார்த்து, சித்தி, என் புருஷன் மேல எவ்வளவு பெரிய பழி போட்டீங்க, இப்போ நீங்களே இவ்வளவு வேலைகளை பண்ணிட்டு என் புருஷன் மேல பழி போட்டிருக்கீங்க. அம்மா பாத்தியாமா, உங்க தங்கச்சி எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படின்னு. இப்பயாவது உங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறது புரியுதா? என் புருஷன் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாரு. இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் அவர் யோசிப்பாரு. ஆனா அவர் மேல இப்படி நீங்க அடுத்தடுத்து பழிய போட்டீங்க. இப்போ என் புருஷன் நல்லவர் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா? இத கேட்டதும் ஈஸ்வரி எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிறாங்க. சந்திரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துக்கா அப்படின்னு சொல்லி பேச, அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா தயவு செஞ்சு பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வீட்டுக்குள்ள போறாங்க. ராஜா நேரா சந்திராவை பார்த்து, சந்திரா, நாங்க அப்பையில இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம், நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆனா நீ அந்த சிவனாண்டி கூடயும் முத்து கூடயும் சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருந்த. இப்போ நீ சரியான தண்டனை அனுபவிக்கிறியா அப்படின்னு. இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அதிகாரிங்க நேரா வில்லிய கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரேவதி ஹீரோவை பார்த்து, எனக்கு அப்பவே தெரியும் நீங்க உண்மையை நிரூபிப்பீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோ சந்தோஷப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம புதுசா ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்களும் புதுசா இதே மாதிரி வீட்ல இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கிட்ட 499 பிளஸ் ஃப்ரீ ஷிப்பிங்கோட ஒரு காம்போ பேக் இருக்கு. இந்த காம்போ பேக்ல உங்களுக்கு பிடிச்ச 6 டைப் ஆஃப் ஸ்க்ரன்ச்சீஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லயும் 18 கிளிப்ஸ் அண்ட் பிக் சைஸ்லயும் 6 பேக் பட்டர்ஃப்ளை கிளிப்பும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. வேணும் அப்படின்னா சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.